சூர்யா சார் தியேட்டர் வெற்றிக்காக ரொம்ப நாளா வெயிட் பண்ணிருக்காரு. அந்த வெற்றியை ரெட்ரோ படம் கொடுக்குமா கொடுக்காதான்னு கேட்டா கொஞ்சம் டவுட் தான். ஏன்னா ரெட்ரோ படத்தோட ஸ்டோரி நம்ம கேஷுவலா பார்த்த ஒரு ஸ்டோரி. ஸ்கிரீன் பிளே வாய்ஸ் வந்து பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ஹாப்ல கொஞ்சம் டிஃபரெண்ட் இருக்கு, செகண்ட் ஹாப்ல அடுத்து என்னங்கிறது எல்லாருக்கும் தெரியக்கூடிய ஒரு ஸ்கிரீன் பிளே. ஆனா இந்த வந்து பிளஸ்ஸா மாத்தக்கூடிய ஒரே விஷயம் மேக்கிங் தான். இந்த படத்தோட சினிமாட்டோகிராஃபி சூப்பரா இருக்கு. மியூசிக் ஐயோ அப்படி ஒரு மியூசிக். முக்கியமா ஆக்டிங் வாய்ஸ் எல்லாருமே ஆக்டிங் பிச்சு உதறிருக்காங்க. ஸ்பெஷலா சொல்லணும் அப்படின்னா ஹீரோ ஹீரோயினோட வேற லெவல். அதுலயும் சூர்யா சாரோட ஆக்டிங் நம்ம சொல்லவே தேவையில்ல. ஃபேன்ஸ் என்ஜாய் பண்ற மாதிரி டயலாக்ஸ் எல்லாமே சூப்பரா வடிவமைச்சிருக்காங்க. ஆனா இது எல்லாமே இருந்தாலுமே செகண்ட் ஹாஃப் வந்து பாத்தீங்கன்னா கொஞ்சம் தொய்வு இருக்கு. ஆனா அதையுமே வந்து பாத்தீங்கன்னா ரசிக்கக்கூடிய ஒரு சில ஃபேன்ஸ் இருப்பாங்க என்ன மாதிரி. ஏன் அப்படின்னா இது ஒரு ஸ்டோரி புக் படிக்கிற ஒரு ஃபீல் கொடுக்கும். நம்ம ஆல்ரெடி படிச்ச ஸ்டோரி தான், ராஜா ராணி கதை எப்படி இருக்குமோ அதே மாதிரி ஒரு ஸ்டோரியை வேற ஒரு வேரியன்ட்ல பார்த்தா எப்படி ஒரு ஃபீல் இருக்குமோ அந்த ஃபீல் எனக்கு கொடுத்துச்சு. அதனால இந்த படம் எனக்கு பர்சனலா ரொம்பவே பிடிச்சிருந்துச்சு. ஆனா என் கூட வந்தீங்களும் சரி, என் பக்கத்துல இருந்தீங்களுக்கும் சரி, இந்த படம் அந்த அளவுக்கு பிடிக்கல. ரொம்ப சிம்பிளா சொல்லணும் அப்படின்னா ஜெகமே தந்திரம் படம் பிடிச்ச ஆடியன்ஸுக்கு இந்த படம் கண்டிப்பா பிடிக்கும்.